நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி உள்ள சில விஷயங்கள் பேசணும். இப்ப வந்து ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா உள்ள சில விஷயங்கள் நடந்திருக்கு. அது நான் உங்ககிட்ட நான் கேட்கிறேன். சரியா மேம்? ஏன்னா இப்ப விஜய் சார் வந்துட்டாப்ல ஸ்டில் நவ் தொங்கு சட்டசபையா தான் இருக்கு. இன்னும் வந்து கூட்டணி கட்சிகள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது இப்ப காங்கிரஸ் இணைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் யார் வருவான்னு பார்த்தா இப்ப சிலர் சொல்றாங்க இல்லப்பா ஏடிஎம்கே கிட்ட போயிருவாங்க. பிஜேபி வந்து விஜயை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். பிஜேபி வந்து தமிழ்நாடுக்குள்ள என்ட்ரு ஆயிரும் விஜய் வச்சு அப்படின்லாம் சொல்றாங்க. இத மேம் எப்படி பாக்குறீங்க? உள்ள வந்துருமா விஜய் சாரை வச்சு பிஜேபி உள்ள வந்துருமா தமிழ்நாட்டுக்குள்ள? அது டூ ஏர்லி இல்ல. அது எனக்கு குவைட் ரொம்ப ஏர்லி அதை பத்தி சொல்றதுக்கு. இப்போ யாரு வருவாங்க, எந்த இப்போ விஜய் அண்ணாவோட மூவே எல்லாமே விஜய் அண்ணோட மைண்ட்ல தான் இருக்கும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது நான் இப்படி ஒரு மூவ் பண்ண போறேன்றதும் விஜய் அண்ணா தான் விஷுவலைஸ் பண்ணாங்க இல்லையா, நான் இப்படி பண்ண போறேன். அப்புறம் யாரு கூடயும் அவங்க கூட்டணி போல, அதுவும் விஜய் அண்ணாவோட விஷயம் தான். யாரு கூடயும் நான் சேரக்கூடாது அப்படின்னு ஒரு நாங்க தனியா போட்டி போட போறோம் அப்படின்றது விஜய் அண்ணாவோட முடிவா இருந்துச்சு. இப்போ அது இப்போ தேவைப்படுது, டெஃபினெட்லி அவங்களுக்கு தேவைப்படுது. அப்போ காங்கிரஸ் வருமா பிஜேபி வருமா அப்படின்றது வந்து அது விஜயண்ணா தான் ரொம்ப புத்திசாலியா அதை செலக்ட் பண்ணணும். மொத்தத்துல நான் சொன்னல தம்பி, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா நீங்க அரசியல் அப்சர்வ் பண்ணீங்கன்னா மக்களுக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது. உங்களோட சாய்ஸ் இருக்கு இல்லையா, உங்களோட முடிவுகள் மக்களை வந்து அவங்க சஃபர் பண்ணிடக்கூடாது. அந்த இன்டெலிஜென்ஸும் இருக்கணும். நம்மளும் வந்து அததான் அது அரசியல்னு சொல்றது, பாலிடிக்ஸ்ன்றாங்க இல்லையா, அதான் அந்த கேம். ரொம்ப இது நீங்க ஏதோ பண்ண போகும்போது உங்க கட்சிக்காரங்க சஃபர் பண்ணக்கூடாது, இல்ல நீங்க எடுக்கிற முடிவு வந்து மக்கள் சஃபர் பண்ணக்கூடாது. இந்த மாதிரிலாம் ரொம்ப விஷயங்கள் இருக்கு. அது பிஜேபி வரக்கூடாது தமிழ்நாட்டுக்குள்ள அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க இப்போ இந்தியாவை ஆண்டுட்டு இருக்கிற கட்சி அது. அது நேஷனல் பார்ட்டி வந்து இப்போ விஜய் நான் சப்போர்ட் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் எனக்கு டூ ஏர்லி டு டெல் இட். எது அண்ணாவுக்கு கம்ஃபர்டபுளா அவங்க ஃபீல் பண்றாங்களோ அதை அவங்க பண்ணட்டும். ஏன்னா மெயின் என்னதான் இருந்தாலும் விஜயனா தானே இருப்பாங்க, விஜயனா தான் அதை டிசைட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் பிஜேபி எடுத்துருமா பண்ணிடுமா இந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா அது விஜயனாவோட இன்டெலிஜென்ஸ் மேல போகும். விஜயனா எப்படி எக்ஸிக்யூட் பண்றாங்க அப்படின்றது மேல அது போகும். இல்ல மேம், எனக்கு என்னன்னா நீங்க ஜஸ்ட் வந்து ஏன்னா இவ்வளவு வருஷம் நீங்க உங்க நிறைய பாத்துருக்கோம் மேம், ஃபுல்லா ஒரு அரசியல் நிறைய விஷயங்கள் நீங்க பேசிருக்கீங்க, அரசியல் அனலைஸும் பண்ணிருக்கிறதுனால ஜஸ்ட் ஒரு ஒரு பார்வையாளரா நான் உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்க இந்த ஒரு டாக் பார்க்கும் போதும் பிளஸ் அதே மாதிரி இப்ப வந்து நியூஸ் பாத்துருந்தேன், மும்மொழி கொள்கைகள் வந்து ஏன்னா டிஎம்கே இருக்கும்போது முழுக்க வந்து மும்மொழி கொள்கையை உள்ள வரப்படான்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப விஜய் சார் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இப்ப மறுபடியும் அங்க இருந்து சென்ட்ரல்ல இருந்து வருது, ஒன்றிய சென்ட்ரல்ல இருந்து வருது, மும்மொழி கொள்கைகள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு வரும்போது இப்ப சிலர் சொல்றாங்க ஆமா விஜய் சார் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடுவாப்ல, ஏன்னா வந்து வேற வழி கிடையாதுங்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா பிஜேபிக்கு ஆதரவா போறதா இருக்கட்டும் அப்படின்லாம் சொல்லும் போது இந்த டாக்க அஸ் ஒரு பார்வையாளரா நீங்க எப்படி பாக்குறீங்க மேம்? அந்த சப்போர்ட் இருக்குமா? ஏன்னா வந்து இப்ப டிஎம்கே வந்து எல்லா இடத்துலயும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க சென்ட்ரல்ல. ஓகே, சென்ட்ரல் வந்து நீங்க எது வந்தாலும் நாங்க இந்திய விட மாட்டோம், இல்லைன்னா இதெல்லாம் நாங்க வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா அது ஒரு தடுப்பு மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த தடுப்பு உடஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க மேம் நீங்க? அதான் இப்ப விஜய் அண்ணா தமிழர் தான். விஜய் அண்ணா தமிழர் தானா, தமிழர்கள் தான் ஆளணும்ன்ற ஒரு பாயிண்ட்டுக்கு இப்ப விஜய் அண்ணா தமிழ்நாட்டுக்கு சேர்ந்த ஒரு தலைவர் தான். சோ இந்த பாயிண்ட் விஜய் அண்ணாவும் யோசிப்பாங்கல்ல, இப்ப நான் எடுத்தேன்னா இது அகேன்ஸ்ட் ஆகுமா, நான் இப்ப இவங்களுக்காக இது ஓகே சொன்னா இது இங்க இடிக்குமா அப்படின்றலாம். இது இப்போ அண்ணா தான் கரெக்டா அதாவது ப்ரெஷர்னு வரும்போது ரொம்ப தனியா சிந்திக்க முடியுமான்றது எனக்கு தெரியல. ஒரு கோலிஷன் வந்துருச்சுன்னா அப்புறம் அவங்க சொல்றதை கேட்கணும், இவங்க இதனாலதான் சில தலைவர்கள் கூட்டணி போறதில்லை. நான் பார்த்தபடி சில தலைவர்கள் நான் கூட்டணியில போறதில்லை, நான் தனியா பண்றோம் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா இந்த மாதிரி கொள்கையில நம்மளுக்கு ஏதாவது வேறுபாடு வந்துடும், அப்படிதான் அவங்க உஷாரா இருக்கிறது. பட் இப்ப இவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் புஷ் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஒரு கோலிஷன் உங்களுக்கு தேவை அப்படின்ற எடுத்துக்கும் போது இப்ப இது ரொம்ப ட்ரிக்கியா ஹேண்டில் பண்ணணும். விஜய் நான் எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்ற பொறுத்து இருக்கு. அண்ட் அதான் தம்பி, அவரு ஒரு அரசியல்ல ஒரு பத்திரன்ற மாதிரி நான் பாக்குறேன் தம்பி. ஆனா பத்திரம்னா ஒரு குழந்தைய நம்ம சொல்லணும்ல, பத்திரம். ஏன்னா பாவம் நான் அவரோட இன்டென்ஷன் நான் ராங்காவே சொல்லல. அவரோட இன்டென்ஷன் ராங்கா இருந்ததுன்னா கடவுள் இவ்வளவு தூரம் வரவிட்டு இருக்க மாட்டார். ஆனா சேலஞ்சஸ் கண்டிப்பா இருக்கும். அவரை அந்த டேம்பர் பண்றதுக்கு பண்ணுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி அவங்க வருவாங்களா இவங்க வருவாங்களா, நம்ம கொள்கைகள் தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய கொள்கைகள் இதெல்லாம் எப்படி கிளாஷ் ஆகும். பட் அது எவ்வளவு நல்ல இன்டெலிஜென்ட்டா அண்ணா ஹேண்டில் பண்றாங்கன்றது இப்ப அண்ணாவோட கெப்பாசிட்டி மேல போகும். அதுதான் அது ஒரு இது வந்திருக்கு. நான் இப்பதான் சொல்றேன்ல, அண்ணா எப்படி மூவ் பண்றாங்கன்ற பார்த்துதான் நம்ம இது பண்ண முடியும். பட் நம்மளோட கொள்கைகள் நீங்க சொன்ன மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு எதிரான எந்த கொள்கைகளும் அண்ணா பண்ண மாட்டாங்கன்னு நான் அப்படிதான் நம்ம நினைக்கணும்ல. பாவம் அவர் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறோம். பட் என்ன ப்ரெஷர்ஸ் வரப்போகுது, என்னென்ன சேலஞ்சஸ் வரப்போகுது, இப்ப நம்ம ஒரு சினிமா பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அண்ணா கூட உட்கார் நம்மளும் ஒரு சினிமா பாக்குறோம். என்ன ஆக போகுது நமக்கும் தெரியல.
கிளைமேக்ஸ் என்ன ஆக போகுது, அண்ணா ஜெயிச்சிட்டாங்க, சூப்பர். இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன அப்படின்ற அண்ணா தான் வந்து ஃபேஸ் பண்ணுவோம். ஐ விஷ் ஹிம் குட் லக் பாவ். என்னோட மனசுல எதுவும் இது கிடையாது தம்பி. எப்பவுமே எனக்கு தமிழ்நாடு தான் ஃபோக்கஸ். தமிழ்நாடு நல்லா இருக்கணும், என் மக்கள் நல்லா இருக்கணும். அதை எப்பவுமே நான் 14 வருஷமா நான் தெருல இறங்கி போராடினதும் நான் என் மக்களுக்காக தான் போராடினப்பா. சோ ஐ ஒன்லி ஏம் அட். ஆமா, எனக்கு அதுல ஒன்னும் லாபம் கிடையாது. இல்லாட்டி எனக்கு நான் இன்னும் தமிழ்நாட்டிலே இல்லையா, அது பெங்களூர்ல உட்காந்து. சோ தமிழ்நாடு நல்லா ஆகட்டும். இப்போ அண்ணா வச்சு அண்ணா தமிழ்நாட்டுக்கும் எந்த ஒரு இதுவும் ஆயிடக்கூடாது. ரொம்ப ட்ரிக்கி தான். எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்ற நம்ம வரக்கூடிய நாட்கள்ல பார்க்கணும், நம்ம பார்க்கலாம். ஓகே மேம். ஏன்னா இப்ப டிவிகே எலெக்ஷன்ல வின் ஆகி ஒரு 2 நாள் தான் இன்னும் பதவி ஏற்கல. அதுக்குள்ளே வந்து இப்ப சில நியூஸ் எல்லாம் வந்துருச்சு. டிவிகே நிர்வாகி, ஏன்னா டிஎம்கே வந்து வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் ஒரு டீக்கல்ல உட்காந்து ஒருத்தட்ட பேசிட்டு இருந்தேன் மேம். நீங்க வந்து டிஎம்கே வரக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு 4 ரீசன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, அவரு ரொம்ப பாமர மக்கள்ல ஒரு ஆள் தான் அப்படிங்கும்போது அவர் கேஷுவலா சொல்றாப்ல என்கிட்ட அன்னைக்கு எலெக்ஷன் கவுண்டப்ப. நான் 4 விஷயம் சொல்றேன் தம்பி. ஒண்ணு வந்து ட்ரக் உள்ள வருது அதிகமா, அந்த ட்ரக் கலாச்சாரம் இருக்கு, அதனால வரக்கூடாது. பெண்கள் சேஃப்டி சுத்தமா இல்லப்பா, அதனால வரக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் விஷயங்கள், அப்புறம் வந்து இந்த படம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த 4 விஷயங்கள் சொல்றாப்ல. இது மாதிரி நான் சும்மா ஒரு 4-5 பேர் கிட்ட ஒரு டீக்கல்ல கேட்கும் போது இந்த 4 விஷயத்தை தான் ரிப்பீட்டடா சொல்றாங்க. முக்கியமா இந்த பெண்கள் விஷயங்கள் வந்து சேஃப்டி இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் இங்க டிவிகே வந்தா மாறி இருப்பா அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்லும் போது, கட் பண்ணா டிவிகே இப்ப வின் ஆயிருக்கு. டிவிகே நிர்வாகி வந்து ஒருத்தர் இன்னைக்கு போக்சோல கைதாயிருக்காப்ல, சின்ன குழந்தை ஒருத்தர் வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு. அதே மாதிரி குட்டி குழந்தைய ஒருத்தங்க கடத்தி செயினை அபகரிச்சிருக்காங்க டிவிகே நிர்வாகி அப்படிலாம் சொல்லும் போது, அப்ப என்னடா டிவிகே வந்தாலுமே பெண்களுக்கு சேஃப்டி இல்லையாப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்கும் இன்னைக்கு நியூஸா போய்கிட்டு இருக்கு. மேம் அதுக்கு என்ன சொல்றீங்க? இல்ல, பெண்கள் நீங்க எந்த கட்சி மேல ஏன் நம்புறீங்க நான் கேக்குறேன். பெண்கள் எப்பவுமே உங்களோட பாதுகாப்புல இருக்கணும். நான் படிச்சுக்கிட்ட பாடம் என்னன்னா, நம்மளோட பாதுகாப்புல தான் இருந்துக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து பாவம் அது ஒரு கட்சி, அந்த கட்சியில இருக்கவங்க அந்த தலைவருக்கு வந்து எங்கெங்க என்னென்ன ஆயிட்டு இருக்குன்னு எப்படி தெரியும், எந்த பெண்ணுக்கு என்ன ஆயிட்டு இருக்குது, கட்சிக்காரன் என்ன பண்ணிட்டு இருக்கான்றதுலாம் வந்து அந்த அந்த தலைவரால எல்லாத்தையும் நோட் பண்ண முடியாது. பெண் வந்து தன்னோட ஒரு இதுலதான் இருக்கணும், ப்ரொடெக்ஷனா இருக்கணுமே தவிர, இப்ப என்னோட கேஸ வந்து திமுக ஆட்சியில தானே வந்து ஹேண்டில் பண்ணி கொடுத்தாங்க, முடிச்சு நல்லபடியா ஆயிடுச்சு. அதனால எனக்கு அதெல்லாம் நான் பார்க்கல. நான் என்ன ஃபீல் பண்றேன், பெண்கள் எல்லா காலத்திலயும் நீங்க இருக்கக்கூடிய ப்ரொடெக்ஷனா நீங்க இருந்துக்கணும். ஆடட் வந்து இப்போ விஜய் அண்ணா வந்து வரும்போது நான் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது, அது எல்லாரும் சொல்ற விஷயம் தான். எல்லாருமே வந்து ஒரு பெண்கள் நல்லா இருக்கணும்னு தான் எல்லாருமே போராடுறாங்க. பட் அங்க இங்க நடக்கும். யார் வந்தாலும் பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்கள் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். அங்கங்க விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். அதை நம்ம தான் சேஃப்டியா இருக்கணும் அப்படின்றத நான் பர்சனலா ஃபீல் பண்ற விஷயம். அதான் நான் நினைக்கிறேன். அதான் மேம், இது நம்ம சொன்னாலுமே இப்ப பெண்களை பெற்ற அப்பாக்களோ அம்மாக்களோ இருக்கும்போது சட்டங்கள் கடுமையா இருந்தா என் பொண்ணுக்கு எதுக்கு இதை நடக்க போகுது? நான் ஒரு இப்ப வந்து பெரிய இடத்து பொண்ணுங்களுக்கு இது நடக்குமான்னு கேட்டா அது தெரியாது. இப்ப பாமர மக்கள் என் பொண்ணுக்கு நடக்கு பயமா இருக்கு அப்படின்னா சட்டங்கள் கடுமையா இருந்துச்சுன்னா அவ எதுக்கு என் பொண்ணு மேல கை வைக்கிறா? அப்ப சட்டங்கள் தானே அதுக்கு வேணும், அதுக்கான அரசாங்கம் தானே வேணும். அதனாலதான் நாங்க விஜய்னு ஒரு ஆள் கிட்ட போறோம், இல்ல ஸ்டாலின் சார்னு ஒரு ஆள் கிட்ட போறோம், இல்ல எடப்பாடி ஐயா அப்படின்னு ஒரு ஆள் கிட்ட போறோம். அப்ப சட்டங்கள் தானே பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த சட்டங்கள்ல இப்படி நடக்கிறது தான் பிரச்சனையா இருக்குன்னு சொல்றது. அதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன் மேம். அது பண்ணுவாங்க கண்டிப்பா. இப்ப நிறைய இப்போ விஜய் சார் காலையில விடிஞ்சு எப்படி இருக்கும் தெரியுமா தம்பி? அவங்களுக்கு சாப்பிட டைம் இருக்காது, தூங்க டைம் இருக்காது, தண்ணி கொடுக்க டைம் இருக்காது. அவ்வளவு டென்ஷன்ல அவங்களுக்கு இருக்கும். பிகாஸ் சோ மெனி சேலஞ்சஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப். நான் சொன்னேன் இல்லையா, நிறைய அவங்களுக்கு ட்ரிக்கியா இருக்கும். இப்போ நிறைய விஷயங்களை அவங்க கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு இருக்கும். இந்த கிரைம்ஸ் எல்லாம் கண்டிப்பா அவங்க நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாரும் அதை தான் நினைக்கிறது இல்லையா? நம்மளோட ஆட்சியில எந்த ஒரு பிளாக் மார்க்கும் இருக்கக்கூடாது, எந்த பெண்ணுக்கும் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்றதான் எல்லாரும் நினைக்கிற விஷயம். அது உறுதியா விஜய் அண்ணாவும் நினைப்பாங்க. இப்ப வரக்கூடிய ஐ திங்க் மாதங்கள்ல வந்து கண்டிப்பா சட்ட ஒழுங்கெல்லாம் அவங்க இன்னும் பெட்டர் பண்ணுவாங்க. அவங்களோட விஷயம் என்ன இருக்குன்னு தெரியல. அவங்க இந்த மாதிரி கிரைம் பண்றவங்கள அவங்க என்ன மைண்ட்ல வச்சிருக்காங்க தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல. அந்த மாதிரி பண்ணலாம். எதொன்னுமே காலம் போகிற போக்குலதான் வந்து. பட் 100% எந்த கிரைமும் இல்லாம நம்ம வந்து பண்றோம் அப்படின்னு அதை பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சபடி எந்த ஆட்சிக்காரங்களும் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு ஃபால்ட் இருக்கும். அம்மையார் ஜெயலலிதா அவங்க காலத்திலேயே நடந்துச்சு சில விஷயங்கள்லாம், தவறுகள் எல்லாம் நடந்துச்சு. என்னோட கேஸுமே அம்மா ஜெயலலிதா தான் போச்சு. அந்த மாதிரிலாம் ஆச்சு இல்லையா? சோ நடக்கும். பட் யாருமே நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, அவங்க கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டாங்க. இல்ல நம்ம மக்கள் நாசமா போட்டோம் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. நடக்கும். என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆகணும். அது உறுதியா விஜய் நான் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சபடி அவங்க பேசும்போதே நம்ம பாக்குறோம் இல்லையா, அவங்களோட நேச்சர் கேம்பெயின் பண்ணும்போது அவங்க பண்ற பேசலாம் பார்க்கும்போது
அவர் உறுதியா அது மேல கான்சென்ட்ரேட் நிச்சயமா எங்க அண்ணா பண்ணுவாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். நானும் ஹோப் பண்றேன். ஓகே மேம். கண்டிப்பா. அதே மாரி இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, இந்த மாரி நியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நியூஸ் வந்துச்சு. விஜயலட்சுமி மேம் வந்து தாவேக்கால இணைய ரெடியா இருக்காங்க அப்படிங்கிற மாரிலாம் ஒரு நியூஸ் வருது. அப்படியா மேம்? எனக்கு நான் சொன்னல, எனக்கு தமிழ்நாடு மக்களுக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்றதுக்கு எனக்கு அண்ணாவோட பார்ட்டி எனக்கு சப்போர்ட்டா இருக்காங்க அப்படின்னு நான் உறுதியா பண்ணுவேன். ஏன்னா நான் எனக்கு எனக்கு இப்போ எனக்கு ஒரு பார்ட்டி பர்ஸ்னலா எனக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது. எனக்கு ம். மக்களுக்கு சேவை பண்ணணும்னா எனக்கு நான் நான் யார் மூலமா பண்ணலாம் அப்படின்னா இப்ப அண்ணா வந்திருக்காங்க. ம். நான் நான் அததான் சொன்னேன். நான் கண்டிப்பா நான் சென்னையில இருந்தா அண்ணாட்ட போயிட்டு அண்ணா நான் தாவேக்குல நெஞ்சு நான் உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுமோ பண்றேன். தமிழ்நாடு ம். மக்களுக்கு என்ன பண்ணுமோ பண்றேன் அப்படின்றது நான் நான் அததான் நான் சொன்னேன். கண்டிப்பா பண்ணுவேன். ஏன்னா அண்ணா வாங்க வாங்க விஜயலட்சுமி நீங்க சேர்ந்துக்கோங்கன்னு சொன்னா கண்டிப்பா நான் வந்து சேர்ந்துக்குவேன். அதுல அதுல செகண்ட் டவுட்ஸே கிடையாது அதை பத்தி. மேம் எனக்கு என்னன்னா தாவேக்கா என்ன மாதிரி மாற்றங்கள் இன்னொன்று வந்து இந்த முதல்ல ஒரு சைன் போடுறது இருக்குல்ல மேம். விஜய் சார் வந்து அந்த முதல் சிஎம் ஆயிட்டு முதல் சைன் ஒரு திட்டத்துக்கு போடுறதெல்லாம் இருக்குல்ல. அது ஏன்னா இப்ப சிலர்லாம் சொல்றாங்க முதல்ல எடுத்தோன்னே இந்த பெண்கள் பேருந்துக்கு தான் வந்து முதல் சைன் போடுறதா வந்து விஜய் சார் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சிலர் வந்து இந்த கேஸ் சிலிண்டருக்காக போடுறாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. மேம் வந்து சாரோட கொள்கைகள் எல்லாம் பார்த்திருப்பீங்க, இல்லைன்னா சாரோட திட்டங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. விஜய் சார் முதல்ல சைன் போட்டா இதுக்கு நல்லா இருக்குமோ, இல்லைன்னா இதுக்கு தான் சைன் போடுவாப்ல அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் தாட் இருக்குன்னா என்ன சொல்லுவீங்க மேம்? முதல் அண்ணா என்ன பண்றாங்க, என்ன வேணாலும் அண்ணா பண்ணட்டும், கரெக்டா பண்ணட்டும். எதுக்கு போடுறாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்றது கிடையாது. நான் திரும்பி அதான் சொல்றேன். பேசுறது சைன் இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் போட்டாங்க, அதுக்கு தான் ஃபர்ஸ்ட். எல்லாத்தையுமே அண்ணா என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வந்து மக்களுக்கு நிறைவேற்றி காட்டணும். மக்கள் எதை நம்பி இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்குதோ அண்ணா அதெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னா எனக்கு மோர் தென் இனஃப். அவங்க இப்ப வந்திருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அண்ணா சஸ்டெயின் ஆகி பாவம் இந்த இந்த சேலஞ்சஸ் எல்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் அவங்க நல்லபடியா பாவம் ஃபேஸ் பண்ணி அவங்க அதுல நல்ல வெற்றிகரமா இருக்கணும். எதுவும் அவங்களுக்கு அது ஃபெயிலியர் ஆயிடக்கூடாதுன்ற எது வேணாலும் போடட்டும். எல்லாமே சிறந்த இதுங்க தானே. அவங்க சொல்லிக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நான் பார்த்த எல்லா விஷயங்களுமே எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். அத அண்ணா எக்ஸிக்யூட் பண்ணிடணும். பண்ணிட்டு மக்கள் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும். அவங்க ஏதோ நம்பிதான் போட்டிருக்காங்கல்ல. அவங்க நம்பிதான் வாக்களிச்சிருக்காங்க. கண்டிப்பா விஜய் அவர்கள் வந்தா மாற்றம். நம்ம இப்ப அத ஒரு 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 ஸ்போர்ட்டிவா எடுத்தோம்னா நம்ம ஒன்னும் இது பெருசா இது பண்ணிக்கணும். இப்ப நான் தான் கிளாசிக்கல் டான்சரு. நாங்க நிறைய போட்டிங்களுக்கு போவோம். நாங்க ஜெயிச்சவங்க வந்து ஓகே அதை ரொம்ப கேஷுவலா எடுத்துப்பாங்க. தோத்தவங்க அதை ரொம்ப கேஷுவலா எடுத்துப்பாங்க. ஏன்னா அது ஓகே. அது அந்த டைம் அதை ஜட்ஜ் பண்ணியாச்சு ஜெயிக்கணும்னு சொல்லும் போது இப்ப அதை விட்டுட்டு நம்ம உட்காந்து அவர் என்னென்ன அடிக்க முடியுமோ அடிச்சா அப்படின்னா அது நம்ம கண்ணையே குத்திக்கிற மாதிரி இல்ல. நமக்காக ஒருத்தர் சேவை பண்ண வந்திருக்காரு பாவம். அவரோட வேலையெல்லாம் விட்டு அவரை நேரமா நமக்கு கொடுக்குறாரு. அவரை உட்காந்து நம்ம கல் எடுத்து அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா யார் அப்புறம் இந்த மாதிரி சர்வீஸ்க்கு வருவாங்க இல்லையா? இப்ப என்னையும் தான் அவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க. இவ வேற ஏதாவது பெண்ணுன்னா வந்து அவங்க இவ்வளவு சஸ்டெயினா இருக்க முடியாது. 14 வருஷம் சஸ்டெயினா இருக்க மாட்டாங்க இந்த போராட்டத்துல. பட் நான் ஸ்ட்ராங்கா இருந்தேன். அந்த மாதிரி இப்போ அண்ணாவுக்கு வந்து கொஞ்சம் இப்ப நீங்க மீடியா எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தானே நான் இதை கம்ப்ளீட் பண்ணேன் என்னோட ஒரு பேட்டில். அதேதான் விஜய் அண்ணாவோட நிலைமையும் இருக்கு பாவம். இப்ப நம்ம வந்து அவரெல்லாம் நல்லபடியா பண்ணிட்டு நம்ம ஹோப் பண்ணணும். அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். இது அவர் நல்ல வேலை நல்ல விஷயம் தானே பண்ண வந்திருக்காரு. நம்ம மக்களுக்கு தானே பண்ண வந்திருக்காரு அப்படின்னு லெட்ஸ் டூ இட் லைக் தட். அப்படிதான் நான் பாக்குறேன். அப்படிதான் நான் எல்லாத்தையுமே அவருக்கு விஷ் பண்றேன். விஜய் சார் இப்ப வந்துட்டாப்ல எல்லாம் செஞ்சுட்டாங்க அப்படின்னாலுமே சில கட்சிகள் வந்து விஜய் சாருக்கு ஒரு டேக்லைன் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. விஜய் சாருக்கும் சரி, விஜய் சாரோட ஃபேன்ஸ்க்கும் சரி, விஜய் வந்து ஒரு பெருந்தற்குறி, அவரோட ஃபேன்ஸோ இல்ல ஓட்டர்ஸோ எல்லாருமே தற்குறிகள். அப்படி அந்த தற்குறிங்கிறது வந்து மறுபடியும் அந்த சில யூடியூப் சேனல்ஸ்லயும் சில கட்சிக்காரங்களும் அதை மறுபடியும் சொல்லி ஓகே தற்குறி எல்லாம் சேர்ந்து வந்து இப்ப வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு டேக்லைன் இன்ன வரைக்கும் அதை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த தற்குறிங்கிற விஷயத்த வந்து வச்சு விஜய் சாரையும் விஜய் தொண்டர்களையும் இல்லைன்னா விஜய் ரசிகர்களையும் சொல்றது உங்களுக்கு எப்படி மேம் இருக்குது? மென்டல் ஹராஸ்மெண்ட் அது. அது மென்டல் ஹராஸ்மெண்ட் அது. இப்ப என்ன சொன்னாங்க, என்னைய பாஷ வச்சு அடிச்சாங்க. அப்புறம் நான் பர்த் சர்டிபிகேட் காட்டினேன். என்னென்னமோ சொன்னாங்க. அவங்க கைக்கூலி, இவங்க கைக்கூலி, அவங்க ஃபண்டிங் எல்லாத்தையும் தாண்டி நான் வந்து இருக்கிறேன் இன்னைக்கு. அந்த மாதிரி அந்த தற்கொலைன்னு சொல்றது வந்து அவருக்கு ஒரு மென்டல் ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு சொல்றாங்க பாவம். அந்த தற்கொலைன்னு நான் அதுதான் சொல்றேன். அது வேண்டாமேன்ற நான் வந்து நீங்க ஒரு நிமிஷம் அந்த அந்த போட்டின்ற எடுத்து வச்சுட்டு சரி நம்ம தம்பி தானே, நம்ம விஜய் தம்பி தானே, நம்ம விஜய் அண்ணா தானே, இல்லாட்டி நம்ம பையன் தானே அப்படின்றது ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறாங்கன்ற எனக்கு புரியல. அது ஏன் அந்த மென்டல் டார்ச்சர் கொடுத்து அந்த நான் நேற்று தான் சொன்னேன் நல்ல விஷயங்கள் பண்ண வரவங்களதான் இன்னும் அடிக்கிறாங்க பாருங்க. மக்கள் சேவைக்கு வரவங்களதான் இன்னும் அடிக்கிறாங்க. அதுதான் எனக்கு என்னன்னே புரியல பாவம். அதை நானுமே சப்போர்ட் பண்றது இல்ல. பட் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. விஜய் அண்ணாவோட கட்சிக்காரங்க எல்லாம் அவங்களும் அதுக்கு திரும்பி ஃபைட் பேக் பண்றாங்க. அவங்க யாரும் சலிச்சவங்க இல்லை, அவங்களும் நல்லா அடிக்கிறாங்க. அதனால
இவங்க தற்கூரி கிரின்னு சொல்றதுக்கும் அவங்க ஒண்ணு கண்டுபிடிச்சு இது அணிலே அது இதுன்னு என்னென்னமோ போகுது, நானும் பாக்குறேன். பட் ஓகே ஃபைன். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, யார் ஃபிட்டா இருக்கிறாங்களோ அவங்க தான் சர்வைவ் ஆவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்ணணும், அவ்வளவுதான். இது ஒண்ணுமே பண்ண முடியாது. மக்களுக்காக நம்ம போராடுறோம்னு இறங்கிட்டோம்னா 10 விதமா அடிப்பாங்க. உங்களை அடிப்பாங்க, உங்க குடும்பத்தை அடிப்பாங்க, உங்க 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 பாஷை அடிப்பாங்க, என்னென்னமோ அடிப்பாங்க. பட் உங்க ஃபோக்கஸ் வந்து இல்ல, நான் எடுத்துக்கிற வேலையை நான் பண்ணணும், நான் இதை முடிக்கணும், மக்களுக்காக நான் இதை கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னு நம்ம இருந்தோம் அப்படின்னா அப்புறம் எல்லாம் போயிடும், கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். அது அவங்கவுங்க சொல்ற அது அவங்களே அசிங்கமா ஃபீல் பண்ணணும். நம்ம இப்படி பையனை போய் இப்படி சொல்றோமே அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணணும். அது அவங்க ஃபீல் பண்ணிடல, அதான் சொல்லணும். மே 4 விஜய் அவர் சிஎம் ஆயிட்டாரு. அது வந்து த்ரிஷா அவங்களுக்கு பர்த்டே கிஃப்டா அந்த சிஎம் போஸ்ட கொடுக்க போறாப்ல அப்படிங்கிற மாதிரியும், இன்னொன்னு இந்த விஜய் த்ரிஷா அந்த மேட்டரா இருக்கட்டும், வீட்டை பாத்துக்காதவது நாட்டை எப்படிப்பா பாத்துக்குவாப்ல அப்படிங்கிற மாதிரி டாக்கையும் சேம் அதே கட்சிகள் தான் மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்காங்க, இன்னமும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வீட்டுக்கு வந்து ஜெயிச்சிட்டாப்ல அப்படின்னா ஒய்ஃப் கிட்டயோ பிள்ளைகிட்டயோ எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. த்ரிஷா வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. என்னப்பா அவரு என்னப்பா நாட்டை பாத்துக்குவாருன்னு ரீசெண்டா கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அதே கட்சியினர் வந்து ஒரு யூடியூப் சேனல்ல பேசியிருந்தாங்க. நீங்க எப்படி மேம் இப்ப பாக்குறீங்க இந்த ஒரு டாக்க? அது திரும்பி அவரோட பர்சனல், நான் என்ன சொல்றேன், அது விஜயனோட பர்சனல். அது நான் திரும்பி பர்சனல் ஏன் சொல்றேன்னா, இப்ப என்னோட விஷயம் வந்து ஒரு கம்ப்ளைண்டா வெளியில வந்து அந்த மாதிரிலாம் வந்துச்சு, அதனால இதெல்லாம் எல்லாரும் பேசினாங்க. பட் விஜயனோட விஷயத்துல வந்து அது அது இன்னும் கரெக்டா என்னன்னு தெரியல. அது தெரியாம நம்மள பேச வேண்டாம். என்ன பண்றதுன்னு தெரியாதவங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அடிச்சுட்டு இருக்கிறாங்க. பட் நான் என்ன தெரியுமா சொல்றேன், ஆயிடுச்சு, மக்கள் ஓட்டு போட்டாச்சு, அண்ணன் வந்தாச்சு, யார்கிட்ட சொன்னா என்ன, யார்கிட்ட பண்ணலன்னா என்ன, அதெல்லாம் வந்து லெட்ஸ் நாட் கெட் இன் டு ஆல் தட் நான் ஃபீல் பண்றப்பா. அதெல்லாம் அந்த த்ரிஷா அவங்களுக்குள்ள போறது, அவங்க பர்சனலுக்குள்ள போறது, அது அவர் தான் சொல்லிட்டாரு, அதை நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டாரு. அவர் தான் சொன்னாரு, விஜயண்ணா தான் சொன்னாங்களே அதெல்லாம் விட்டுருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னுட்டு. விஜய் அண்ணா அதெல்லாம் பாத்துக்க முடியாம ஏதாவது அது அது அசிங்கம் ஆயிடுச்சு அப்படின்னா தான் நம்ம இதெல்லாம் பேசணுமே தவிர, இப்ப அதெல்லாம் ஒரு ஒரு நான் அதெல்லாம் ஒரு கன்சிடரேஷன் கொண்டு வந்துட்டல. நான் பாக்குறது வெறும் விஜய் அண்ணா சொன்னதை இப்ப எப்படி பண்ண போறாங்க, அவங்களுக்கு இருக்க சேலஞ்சஸ் எப்படி பண்ண போறாங்க. உங்களுக்கு தெரியும், நான் நல்லா உட்காந்து அப்சர்வ் பண்ணுவேன், எல்லாரையுமே நல்லா அப்சர்வ் பண்ணுவேன். இப்ப விஜய் அண்ணாவோடது நான் தான் பாக்குறேன். என்ன அவங்களுக்கு வரக்கூடிய சேலஞ்சஸ் என்னவா இருக்கலாம், அவர் எப்படி பிக்கப் பண்ண போறாங்க, அது எல்லாத்தையுமே எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்றத நான் பாக்குறேனே தவிர, இந்த பர்சனல் விஷயங்கள் எல்லாம் வந்து நான் அது எல்லாரும் இருப்பாங்க, எல்லாரும் ஒரு அவங்க வெல் விஷர்ஸ்ன்னு இருப்பாங்க. அன்னைக்கு அவங்க ஃபேமிலியும் தான் எல்லாரும் கொண்டாடினாங்க. எஸ்எஸ்சி சந்திரசேகர் சார் அவங்க ஃபேமிலி எல்லாரும் கொண்டாடினாங்க. வேணா லெட்ஸ் நாட் கெட் இன்டு இட். அதை நான் பர்சனலா அதுக்குள்ள போகல. என்னோட இது என்னன்னா, உங்க பர்சனல் என்னவா இருந்துகிட்டோம், நீங்க எடுத்திருக்கிற வேலையை நல்லா பண்ணிடுங்க, மக்களை நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணிடுங்க. மக்களை பாவம் உங்களை நம்பிட்டாங்கன்னா கைவிட்டுறாதீங்க. அந்த நம்பிக்கை துரோகம்ன்றது வந்து நான் ரொம்ப வாழ்க்கையில பாத்திருக்கிறதுனால அது யாருக்கும் பண்ண வேண்டாம்ன்றத நான் ஃபீல் பண்றது. ஒருத்தவங்க உங்களை நம்புறாங்களா, எப்படியாவது அவங்களை காப்பாத்திருங்க. என்ன நீங்க அதெல்லாம் வேணாம், உங்க பர்சனலா நம்மளுக்கு வேண்டாம். மக்கள் விஜயண்ணா பைத்தியமா இருக்காங்கல்ல, என்ன வேணாலும் பண்ணுங்க. இப்ப நானுமே தான் சொன்னேன், அண்ணா நீங்க எல்லாரையும் காப்பாத்துறீங்க, 2 தங்கச்சிங்க எங்களை காப்பாற்ற முடியும்னா காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நான் கட்சியில வந்து ஜாயின் ஆகணும்னா ஜாயின் ஆகிறேன். வாட் எவர் இட் இஸ், எனக்கு ஒரு குடும்பம் கிடைக்கும், என்னோட மக்கள் கூட நான் இருப்பேன். அப்படி நான் நம்புறேன்ல, இப்ப நான் நம்புறேன்ல விஜயண்ணாவை, அந்த மாதிரி கோடிக்கணக்கான நம்புறாங்கல்ல, அந்த நம்பிக்கை துரோகம் பண்ணிடாதீங்கன்ற மட்டும் நான் சொல்வேன். தட் இஸ் வாட் ஐ லைக். ரொம்ப அழகா பேசுனீங்க மேம். சொல்ல போனோம்னா எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப அழகா ஓப்பனப்பா நரேட் பண்ணி சொன்னீங்க. எங்களுக்காக நேரம் ஒதுக்கி ரொம்ப அழகா இன்டர்வியூ கொடுத்தீங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் த பியூட்டிஃபுல் இன்டர்வியூ மேம். ரொம்ப நன்றி. நீங்களும் ரொம்ப நல்லா எனக்கு கொஸ்டின்ஸ் கேட்டீங்க அண்ட் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். நம்ம எல்லாரோட நம்பிக்கை விஜயண்ணா நல்லதே ஆகட்டும், விஜயண்ணாவுக்கு தமிழ்நாட்டுக்கு நல்லதே ஆகட்டும். ஓகே, நம்ம மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்கட்டும்னு நான் வாழ்த்துறேன். ஓகே, ரொம்ப நன்றி. மூவி வேர்ல்டு இந்த சேனலுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.